ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா நத்திங் சீரிஸோட அடுத்த போன் சீரிஸ் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஐக்யூ 14 சீரிஸ் டீடைல் கிடைச்சிருக்கு, அது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒன் UI 7 ரோல் அவுட் டீடைல் கிடைச்சிருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஐபோன் 17 டீடைல் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல இருந்து புதுசு புதுசு அப்டேட் வந்திருக்கு. இதெல்லாம் என்னென்னன்றது ஒண்ணு ஒண்ணா தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா நத்திங் வந்து புதுசா ஒரு 2 ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறாங்க. அதை பத்தி டீஸ் கிடைச்சிருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா BISL சர்டிபிகேஷன்ல ஸ்பாட் ஆயிருக்கு, அந்த லிஸ்ட்ல ஸ்பாட் ஆயிருக்கிறதுனால இந்தியாவுக்கு வரப்போகுது இந்த போன. அதுல வந்து நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா A059 அப்படின்ற மாதிரி நம்பர்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதனால இது என்ன போனா இருக்கலாம்னு கேட்டீங்கன்னா ரூமர் படி பார்த்தா நத்திங் 3A அல்லது 3A பிளஸ் இந்த 2 போனாவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு வந்திருக்க ரூமர் இதுதான் 3A அண்ட் 3A பிளஸ் இந்த 2 போன் தான் இப்போ நத்திங் ரூமர் படி கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நத்திங் வந்து புதுசா ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட எக்ஸ் தளத்துல புதுசா ஒரு நத்திங்கோட பிக்சல் டாட் எமேஜை போட்டு ஒரு ஃபாக்ஸ் நிக்கிற மாதிரி ஒரு எமோஜை போட்டிருக்காங்க. இது பார்க்கறது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. இது மூலமாக என்ன தெரிய வருதுன்னு கேட்டீங்கன்னா நத்திங் வந்து தங்களோட அடுத்த போன் சீரிஸ்க்காக டீசர் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரத்துல நத்திங்கோட அடுத்த போன் சீரிஸ் விரைவில் வரும். Q2 ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. இப்போதைக்கு டீஸ் மட்டும் கிடைச்சிருக்கு. அடுத்தடுத்து நத்திங்ல என்னென்ன வரப்போகுது, நத்திங் 3 வரப்போகுது, 3A வரப்போகுது, 3A பிளஸ் இந்த 3 போனும் வரப்போகுது. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஐக்யூ தரப்புல இருந்து Z10 டர்போ இந்த போனை பத்தி சில டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த Z10 டர்போன்ற போன் வந்து என்னென்ன ஸ்பெசிபிகேஷன்ல வரலான்றதை தெரிஞ்சுக்கலாம். ஐக்யூ Z10 சீரிஸ்ல வந்து எக்கச்சக்கமான போன் வரப்போது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் என்னென்ன போன் வரப்போகுதுன்னு. இப்போ வந்து Z10 சீரிஸ்ல Z10X, அதுக்கப்புறம் Z10, அதுக்கப்புறம் வந்து Z10 டர்போ அண்ட் Z10 டர்போ ப்ரோன்ற மாதிரி போன்லாம் வரலாம். இப்போதைக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு கேட்டீங்கன்னா Z10 டர்போ அண்ட் Z10 டர்போவோட எதிர்பார்க்கக்கூடிய ஸ்பெக் என்னன்றது லீக் ஆயிருக்கு. அதை என்ன தெரிஞ்சுக்கலாம். 1.5K ரெசல்யூஷன் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளே வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 6.78 இன்ச் கூட ஃபுல் HD பிளஸ் ஆம்லோட் டிஸ்பிளேயோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 50 MP மெயின் கேமரா இருக்க போது அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 அல்லது 8S Gen 3 இந்த 2 ப்ராசஸர்ல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்ப தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து வேற என்ன ஸ்பெசிபிகேஷன் பெருசா சொல்லப்படுகிறது கேட்டீங்கன்னா Z10 டர்போ ப்ரோவை பொறுத்த வரைக்கும் 7500 mAh பேட்டரியோட வரப்போகுது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் வந்து 90 வாட்ஸ் வைடு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது. இதுல பாத்தீங்கன்னா Z10 டர்போ பாத்தீங்கன்னா 7000 mAh வரப்போகுது. டர்போ ப்ரோ பாத்தீங்கன்னா 500 mAh பேட்டரி அதிகமா வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு கிடைச்சிருக்க டீட்டெயில் இதுதான். மேற்கொண்டு டீட்டெயில் வரும்போது நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங்கோட One UI 7 எப்பப்ப யார் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்றது டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சாம்சங்கோட One UI 7 ஸ்டேபிள் ரிலீஸ் ரோல் அவுட் பண்ண போறாங்க. அது எப்பன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவார்டர் எண்டுக்குள்ள அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா அதாவது மார்ச் 31 தான் ஃபர்ஸ்ட் குவார்டர் எண்டு நடக்க போகுது. அந்த எண்டுக்குள்ள சாம்சங்கோட எஸ் சீரியஸ்க்கு எந்தெந்த போனுக்கு அவைலபிளா இருக்குமோ எல்லா பிளாக்ஷிப் சீரியஸ்க்கும் அவைலபிள் பண்ணிருப்போம். அதாவது S23, S24 இப்போ வரக்கூடிய S25 எல்லா சீரீஸ்க்கும் நாங்க அவைலபிள் பண்ணி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் Q1 ஃபுல்லா எஸ் சீரிஸ் ஃபோக்கஸ் பண்ணி நாங்க இறக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸோட வரப்போகுது இன்பில்டாவே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. வாட்ஸ்அப்ல இருந்து வேற லெவல் அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கண்ட்ரோல் பண்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்லயே உங்களோட Facebook அக்கௌண்ட் லிங்க் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு அக்கௌண்ட் சென்டர் மாதிரி யூஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால உங்களோட ப்ரொஃபைல நீங்க லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட Facebook அக்சஸ் பண்றவங்களை அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு போய் உங்களை ஃபாலோ பண்ணா ஃபாலோ பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றவங்க
பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் மூலமா நீங்க வேணும்னா லிங்க் பண்ணி வச்சுக்கீங்க. அதுல என்னென்ன ஃபீச்சர் ஸ்பெஷலா பேசப்படுகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க செட்டிங்ஸ்ல போய் சேஞ்ச் பண்ணீங்கன்னா, அதுக்கு முதல்ல நீங்க வாட்ஸ்அப்ப அப்டேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப்ல செட்டிங்ஸ் மெனுல போய் நீங்க வந்து அக்கௌண்ட் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போய் நீங்க வந்து உங்களோட அக்கௌண்ட்டை நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து கட்டாயம் கிடையாதுன்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஃபியூச்சர்ல இதை கட்டாயப்படுத்தினா வாட்ஸ்அப்ல இருந்து சில பேர் வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப்ல சில பேர் தங்களோட இது அடுத்த சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை தெரியப்படுத்துறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. அதனால அதை வந்து வாட்ஸ்அப் எந்த அளவுக்கு கொண்டு போறாங்கன்றதை பார்ப்போம். வாட்ஸ்அப் இப்போ வந்து ஒரு மெட்டாவா மாறிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் 3 சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்காக வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது இந்த 2025 சாத்தியமாயிடும். ஆனா இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வாட்ஸ்அப்பையும் உங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபேஸ்புக்கையும் இணைச்சிட்டீங்கன்னா, லிங்க் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வாட்ஸ்அப்ல வைக்கிற ஸ்டேட்டஸ் உங்க ஃபேஸ்புக் ஸ்டோரிலையும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிலையும் பப்ளிஷ் ஆகும். நீங்க ஒரே ஆப்ஷன் கேட்கும், ஷேர் பண்றீங்களான்னு கேட்கும். நீங்க ஷேர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 3த்துலயும் ஒரே இடத்துல ஷேர் ஆயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்க. அந்த ஆப்ஷன் எனபிள் ஆக போகுது அப்படின்றீங்க தெரிஞ்சுக்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, பிளிங்கிட் வந்து இப்போ வந்து 10 நிமிஷத்துல நிறையவே டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து லேப்டாப் வந்து கொண்டு வந்தாங்க, பிரிண்டரை கொண்டு வந்தாங்க. இப்போ டெலிவரி பண்றேன்னு நீங்க பிளிங்கிட் ஆப்ல போய் இப்போ நீங்க வந்து ஆர்டர் பண்ணீங்களா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, ஸ்மார்ட் போன் அண்ட் ஃபீச்சர் போனை டெலிவரி பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது யாரா கூட அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த போனுக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து எங்கெங்க ஒர்க் ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா, டெல்லியில ஒர்க் ஆக போகுது, டெல்லியில ஒர்க் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம மும்பை அண்ட் பெங்களூர் குறிப்பிட்ட சிட்டி, இந்த 3 சிட்டிக்கு மட்டும் ஒர்க் ஆக போகுது. என்னென்ன போன் நீங்க ஆர்டர் கொடுக்கலாம் கேட்டீங்கன்னா, ரெட்மி 13 5G, ரெட்மி 14C, ஐபோன் 16 அந்த நோக்கியா 105 இந்த போன்லாம் இப்போ வரப்போகுது. இது மூலியமாக நீங்க வந்து பிளிங்கிட் ஆப்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 10 மினிட்ஸ்ல டெலிவரி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த பிராண்டட் போன்ஸ் லிஸ்ட்ல இருக்கு. அடுத்தடுத்து கூடிய சீக்கிரத்துல எல்லா எக்கச்சக்கமான போன்ஸ் ஆட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, NU ரிபப்ளிக் அப்படின்ற பிராண்ட் என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, கேலுக்கான PWR எபிக் TWS, அதுக்கப்புறம் வந்து கேலுக்கான பவர் பேங்க் X1 பவர் பேங்க் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. கேலுக்கு ஏன் லான்ச் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, அது பிங்க் கலர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. கேல் அட்ராக்டிவ் பண்ற மாதிரி லான்ச் பண்ணிருக்காங்க. இது என்னென்ன ஸ்பெசிபிகேஷனோட இது மற்ற கலர்லயும் இருக்கு. பெருசா வந்து அந்த பிங்க் கலர் வந்து கேலுக்காக போச்சுக்கிற மாதிரி பிங்க் கலர் ஒரு ஸ்பெஷலா லான்ச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எபிக் X3 வயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து GRL PWR எடிஷன்ல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்றத குயிக் சொல்லிடுறேன். 13mm நியோ டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பாக்ஸ் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் 5.3 சப்போர்ட் ஆகும், டூயல் மைக் கொடுத்துருக்காங்க, வித் ENC கொடுத்துருக்காங்க, 48 ஹவர்ஸ் பிளேபேக் டைம் கொடுத்துருக்காங்க, டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆட்டோ பேரிங் சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் செஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பவர் பேங்க் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. பவர் பேங்க் GRL பவர் எடிஷன் சொல்லி ஒரு பவர் பேங்க் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பவர் பேங்க்ல அப்படி என்ன குயிக் ஸ்பெசிபிகேஷன் கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா, 9mm தின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 115 கிராம் அதாவது 115 கிராம் வெயிட் இருக்கும். 5000 mAh பேட்டரி கொண்ட பவர் பேங்க் இது. 20 வாட்ஸ் மேக்னெட்டிக் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. பவர் பிளிட்ஸ் டெக்னாலஜியோட வரப்போது. டைப் சி இன்புட் இருக்கு, அவுட்புட் டைப் சில இருக்கு. அதுக்கப்புறம் ஓவர் சார்ஜ் அண்ட் ஓவர் ஹீட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. வேக்கப் பட்டன் கொடுத்துருக்காங்க. LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிக் X3 வயர்லெஸ் பட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா, GRL பவர் எடிஷனை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோடியூஸ் பிரைஸா 799 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து அந்த பவர் பேங்கை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோடியூஸ் பிரைஸா 1799 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த GRL PWR லவ் கிஃப்ட் பேக் சொல்லி ஏர்பட்ஸும் பவர் பேங்கும் சேர்த்து ரெண்டுத்தையுமே சேர்த்து நீங்க 1999 ரூபாய்க்கு இன்ட்ரோடியூஸ் பிரைஸா வாங்கலாம். நீங்க தனித்தனியா வாங்கினா கிட்டத்தட்ட வந்து அது வந்து 2500 ரூபாய்க்கு மேல போகுது. சேர்த்தே வாங்கினா 2000 ரூபாய்க்குள்ள வாங்கிக்கலாம். இப்போ வந்து அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல இருக்கு, NU ரிபப்ளிக் அப்படின்ற அபிஷியல் வெப்சைட்ல இருக்கு. பிரைஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான பிரைஸ் மாதிரி தான் தெரியுது. இந்த பவர் பேங்கை தாண்டி இந்த பவர் பேங்க் சஜஷன் பண்ணல. அந்த TWSக்கு ஓரளவுக்கு ஒரு பட்ஜெட்ல TWS எதிர்பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிங்க. இதுக்கு காம்படிட்டிவும் எக்கச்சக்கமா இருக்கு, அதையும் தெரிஞ்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா, நெட்ஃபிளிக்ஸ் இப்போ பிரைஸை ஹைக் பண்ணிருக்காங்க சில கண்ட்ரில அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஏன் இந்த விஷயம் இம்பார்ட்டன்டா பேசப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, கூடிய சீக்கிரத்துல இந்தியாவுக்கும் பிரைஸ் ஏத்துவாங்கன்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. இப்போதைக்கு எந்தெந்த கண்ட்ரிக்கு பிரைஸ் ஏத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, US, கனடா, போர்ச்சுகல், அர்ஜென்டினா இவங்களுக்கு பிரைஸ் ஏத்திருக்காங்க. என்னென்ன பிரைஸ் ஏத்திருக்காங்க கேட்டீங்கன்னா,
கிட்டத்தட்ட இந்த வந்து 16% வந்து இருந்து 19% வரைக்கும் இவங்களுக்கு வந்து அதிகமா பிரைஸ் ஏத்த போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கேட்டீங்கன்னா, ஸ்டாண்டர்ட்ல வந்து அதாவது ஸ்டாண்டர்ட் பிளான்ல வந்து ஓல்டு பிரைஸ் $15.49 இருந்துச்சு. இப்போ வந்து $17.99 ஏத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பிரீமியம் $22.99 இருந்துச்சு. இப்போ $24.99 மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஆட் சப்போர்ட்டட் $6.99 இருந்துச்சு. இப்போ $7.99 மாத்திட்டாங்க. எக்ஸ்ட்ரா மெம்பர் வித் ஆடோட பாக்குறதுக்கு எக்ஸ்ட்ரா மெம்பருக்கு வெறும் $6.99 இருந்தா போதும். எக்ஸ்ட்ரா மெம்பர் வித்தவுட் ஆட்ஸ் $8.99 வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அவங்க வந்து இந்த கண்ட்ரி ரீஜியன்ஸ்க்கு மட்டும் பிரைஸ் ஹைக் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல Q1 எண்டுக்குள்ள மத்த குளோபல்ல உள்ள மத்த கண்ட்ரி, அதாவது குறிப்பா நம்மளோட கண்ட்ரிக்கு பிரைஸ் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, iPhone 17 ஏரோட லீக் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, iPhone 17 ஏர் என்ன மாதிரியான மாடல்ல வரப்போகுது, அதாவது அதோட பேக் பேனல் இப்ப கிடைச்சிருக்கு. அதோட பேக் பேனல்ல என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு கேட்டீங்கன்னா, பேக் பேனல் போட்டோஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிப்பேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 பேக் பேனல் கிடைச்சிருக்கு. ரெண்டுத்தையும் ஒரு கவர்ல போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கீழே வந்து சில டீட்டெயில ஹைட் பண்ணிருக்காங்க. அந்த பேக் பேனல பார்த்தோன்னே என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, அது பெரிய ரவுண்டோட ஒரே ஒரு கேமரா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அந்த பேக் பேனல்ல ஸ்டார்டிங்ல ரவுண்ட்ல பெரிய கேமரா மாடல் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு எண்ட்ல வந்து பிளாஷ் மாடல் இருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு வந்திருக்கிற இதுதான் வந்து டிசைன்ஸ் வந்து இந்த டிசைன்ஸ் தான் வரப்போகுதுன்ற மாதிரி இப்போ டீட்டெயில் ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு. ஓரளவுக்கு 17 ஏரை பொறுத்த வரைக்கும் இந்த கேமரா தான் நம்ம எதிர்பார்க்கணும். அது மட்டும் 48 MP சிங்கிள் லென்ஸோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம பெரிய லென்ஸா கொஞ்சம் பெருசா வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம iPhone 16 and 16 Pro மாடலோட தின்னரா வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுங்க. அடுத்த நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, அல்ட்ரா ப்ரோ லிங்க் ஜூசி அப் குவாட் பாட் அப்படின்ற ஒரு 15 வாட்ஸ் சப்போர்ட் கொண்ட 4-in-1 பவர் பேங்க் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிள் டிவைஸ்க்காக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வயர்லெஸ் இருந்தா மற்ற ப்ராடக்ட் சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. அவங்க வந்து எந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ணல. ஆனா மெயினா வந்து அவங்க ஆப்பிள் டிவைஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுல வந்து 5200 mAh பேட்டரி இருக்கு. இது வந்து பில்ட்-இன் ஏர்பாட்ஸ் அண்ட் ப்ரோ சார்ஜிங் கேஸோட வரப்போகுது. 15 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. டைப் சி போர்ட் இருக்கு. டைப் சி போர்ட் 10 வாட்ஸ் இன்புட்டும் 15 வாட்ஸ் அவுட்புட் இருக்கு. டைப் சி இருந்தாலே எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகும். நீங்க ஆப்பிள் மட்டும் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. இதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்கு சப்போர்ட் ஆகும்னு சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா, ஆப்பிள பொறுத்த வரைக்கும் ஏர்பாட்ஸ் ப்ரோ ஜென் 1 அண்ட் ஜென் 2 அதுக்கப்புறம் ஐபோன் அண்ட் ஆப்பிள் வாட்சுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். த்ரோ சார்ஜிங் வழியா BIS சேஃப்டி சர்டிபிகேஷன் இருக்கு. வயர்லெஸ் சிங்க் பட்டன் இருக்கு. LED இண்டிகேட்டர் இருக்கு. 6 month வாரண்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வெயிட் பாத்தீங்கன்னா 50 கிராமுக்குள்ள இருக்கும். ஒயிட் கலர்ல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 கேஜெக்ட ஒரே டைப்ல சார்ஜ் பண்ணிக்கலாம்ன்றதான் அவங்க பெருசா சொல்றாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட வயர்லெஸ் மேக்னெட்டிக் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க வாட்ச், அதுக்கப்புறம் வந்து ஒரு போனு, அதுக்கப்புறம் வந்து ஒரு இயர்பட்ஸ், அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நீங்க ஒரே நேரத்தில் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. 5999 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது ஆஃபர் பிரைஸ்ல இது ஆஃபர் பிரைஸ்ல இது நார்மலா 6999 ரூபாய்க்கு இருக்கு. இது ஆஃபர் லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன். அது மட்டும் இல்லாம இது இன்பில்டாவே இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஸ்னாப் டிராகன் 8 எலைட் 2 ஸ்னாப் டிராகன் அடுத்த ப்ராசஸர் 8 எலைட் 2 வந்து இப்போ வந்து TSMC வந்து மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. அதோட ரிப்போர்ட் இப்ப கிடைச்சிருக்கு. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, இதுல வந்து தேர்ட் ஜெனரேஷன் 3 நானோமீட்டர் ப்ராசஸர் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம குவால்காம் ஸ்டேயிங் வந்து ரியலபிள் பார்ட்னர் ஆஃப் நெக்ஸ்ட் சிப் ஸ்னாப் டிராகன் 8 எலைட்டுக்கும் அவங்களே போயிருக்காங்க. TSMCயோட போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 நானோமீட்டர் NP3 ப்ராசஸரோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இதோட குவாலிட்டி பவரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்னாப் டிராகன் 8 எலைட் 2 வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் சிப்செட்டா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிளோட குவால்காம் வந்து ஆப்பிளோட M4 சிப் ஈக்குவலா இதுல பவர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆப்பிளோட A19 இது பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆப்பிளோட A19 வரப்போற A19 3 நானோமீட்டர் ப்ராசஸர் தான். அதே போல இதை போல டிமென்சிட்டி 9500 3 நானோமீட்டர்ஸ் தான். அதுவும் இதே போல குவாலிட்டி தான் தயாரிக்கிறாங்க. அதனால இது ரெண்டுத்துக்கும் இந்த மூணுத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதுன்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் போட்டி இந்த வருஷம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, சிங்கிள் கிளாக்டு ஸ்பீடு வந்து 5 GHz போகுது. சிங்கிள் ஸ்கோர்ல கீக்பெட் ஸ்கோர் வந்து சிங்கிள் ஸ்கோர்ல 4000க்கு மேல போக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப மல்டி ஸ்கோர்ல எப்போதுமே வந்து இந்த போனை வந்து டெஸ்ட் பண்ணாலே 8 எலைட் 2 வச்சு டெஸ்ட் பண்ண போல 11,000 கிட்ட வரதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு நார்மலாவே அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி
S25 சீரியஸ்க்கு வந்து ஏஐ கேலக்ஸி ஏஐ வந்து கிட்டத்தட்ட கொஞ்ச நாளைக்கு தான் ஃப்ரீயா கொடுப்பாங்க. அதையும் நீங்க தெரிஞ்சுங்க. உங்களுக்கு லைஃப் லாங்லாம் ஃப்ரீ கிடையாது கேலக்ஸி ஏஐ ஃபீச்சர். நீங்க அந்த கேலக்ஸி ஏஐ ஃபீச்சர் ஃப்ரீயா கொடுக்குறோம், அதுலயே யூஸ் பண்ணி அனுபவிச்சீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபீச்சர் வேணும்னா இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனா ஒரு $4 நீங்க கட்டணும். $4 இந்திய மதிப்புல எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 ரூபாய் கிட்ட வருது. எப்படி இருந்தாலும் ஒரு 320 இருந்து 350 ரூபாய், ஒரு 400 ரூபாய் கிட்ட வருது. அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க வந்து இந்தியாவுக்கும் இதே தான் வரும். ஏன்னா இவங்க எல்லாருக்குமே ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. இவங்களோட கேலக்ஸி ஏஐக்காக இவங்க வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வாங்க போறாங்க. அதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து வேற என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரீ சாம்சங் கேர் பிளஸ் ப்ரொடக்ஷன் கிடைக்க போகுது. அதுல வந்து அந்த $4 அது மட்டும் இல்லாம டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது அக்சசரிஸ் வாங்கும் போது. கிட்டத்தட்ட இது வந்து சாம்சங் கேலக்ஸி வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா வந்து $4 நீங்க வந்து பே பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு ஏஐ ஃபீச்சர்லாம் வேணும்னு. கூடிய சீக்கிரத்துல மத்த பிராண்ட்ல அந்தந்த ஏஐ ஃபீச்சரை கொண்டு வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல அடிச்சு நவுத்திடுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணா போதும். $4 பே பண்ணி தான் நீங்க வந்து போன வாங்கி ஒரு வருஷம் கழிச்சு $4 பே பண்ணணுமா அப்படின்றது ஒரு கேள்வி என்ன பொறுத்தவரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கான ஃபைனல் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிள் வந்து ஸ்மார்ட் லாக்கரை வந்து லான்ச் பண்ண போறோம். ஃபேஸ் ஐடி கூட ஸ்மார்ட் லாக்கர் லான்ச் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஒரு பிராண்ட் லான்ச் பண்ணி தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, டிசிஎல் லான்ச் பண்ணிருக்காங்க. K7G பிளஸ் ஸ்மார்ட் டோர் லாக். அது மட்டும் இல்லாம 3D ஃபேஷியல் ரெகக்னிஷன் வரப்போகுது. இதுல வந்து 5 to 6 month பேட்டரி லைஃப் வர கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அது தெரிஞ்சுக்க இந்த டோர் லாக் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க. இந்த டோர் லாக்கை பொறுத்த வரைக்கும் 4.5 இன்ச் கொண்ட HD IPS ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மானிட்டர் பண்ணணும் ரியல் டைம். இதுல வந்து 24 hours ஏஐ சர்விலன்ஸ் சிஸ்டம் இருக்க போது. அதனால வந்து இதுல வந்து ஒரு கேமரா மாதிரி செலவுப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹியூமன் டிடெக்ஷன் கொடுக்கும். 7 days ஃப்ரீ ரோலிங் கொடுத்துருக்காங்க. க்ளவுட் ஸ்டோரேஜ், அதாவது நீங்க இதுல வந்து ரெக்கார்ட் ஆகிற ஸ்டோரேஜ், இது ஒரு கேமரா மாதிரி செயல்படுறதுனால உங்க டோர்ல யார் வந்துட்டு போற, நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டு போற, நம்ம வீட்டை தனியா இருக்கிற வீட்டுக்குள்ள இது யூஸ் ஆகும். நீங்க அதையும் நீங்க சர்விலன்ஸ் கேமரா மாதிரி நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 7 days வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதுக்கு 7 days ஒன்ஸ் அது டெலிட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீடியோ கேப்சர் சேவ் ஆயிடும் அப்படின்னு ஹை பர்ஃபார்மன்ஸா இருக்கும் வீடியோ குவாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்ன சொல்லிருக்காங்க, 3D ஃபேஷியல் ரெகக்னிஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு போட்டு ஓபன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம NFC கார்டு, அதுக்கப்புறம் வந்து ரிமோட் அன்லாக்கிங் எல்லாமே கொடுக்குறாங்க. இது டிசிஎல் மொபைல் ஆப் மூலமாக உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன். ஒன்னும் ஃபேஸ் ஐடி மட்டும் கிடையாது. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்க ஒரு ஆள் பேச வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட பாஸ்வேர்டு சொன்னீங்கன்னா பாஸ்வேர்டு அடிச்சு கூட ஓபன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக் கொடுத்துருக்காங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட் லாக் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க அதை வச்சு ரெகக்னிஷன் பண்ணி ஓபன் பண்ணீங்க. அப்படி இல்லைன்னா மொபைல் ஆப் மூலமாக ஓபன் பண்ணிக்கோ. மல்டிபிள் ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எக்கச்சக்கமான சீக்ரெட் கொடுத்துருக்காங்க, டெப்லாக் கொடுத்துருக்காங்க. சீக்ரெட் விர்ச்சுவல் பாஸ்வேர்டு எல்லாமே வந்து நம்ம போட்டு டெப்லாக் எல்லாம் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா டெப்லாக் பண்ணும்போது உங்க வீட்டை யார் கிட்ட வந்தாலே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அங்க வந்துடும். அதாவது அன்வான்டா ஒர்க் ஏதாவது வந்துச்சுனாலே நோட்டிபிகேஷன் வந்துடும். ஆப் மூலமா நீங்க வெளில இருந்தாலும் நீங்க உங்க வீட்டுக்கு பாதுகாத்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல 4200 mAh பேட்டரி வருது. சைல்ட் லாக் மோடு இருக்கு, ஆட்டோ லாக் மோடு இருக்கு. எல்லா மோடும் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இது என்ன பிரைஸ்க்கு வருது அப்படின்றத அவங்க சொல்லவே இல்லை. ஆனா வந்து இப்ப பிரைஸ்க்கு சொல்லல. ஆனா வந்து இது வந்து இப்போதைக்கு அவங்க டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ஒர்த்தன் மாதிரி தான் தோணுது. பிரைஸ் சொன்னதுக்கு அப்புறம் நான் அப்டேட் பண்றேன். இருங்க பிரைஸ் வந்து நான் வேற ஒரு வெப்சைட்ல செக் பண்ணிட்டு சொல்றேன். பிரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $232 இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட வந்து $232 இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு வருதுன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க மதிப்புல $232, இந்திய மதிப்புல 20,000 ரூபாய் கிட்ட வருது. சைனா மதிப்புல 1699 யுவானுக்கு சேல்ஸ் பண்றாங்க. உண்மையிலே இது வந்து ஏஐ கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். ஆனா 20,000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிச்சஸ்ட் பீப்புளுக்கு இது கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா சில பெரிய பெரிய பணக்காரங்களாம் தங்க வீட்டுல வந்து என்ன நடக்குது, நாங்க ஒர்க் பண்ற ஒரு இடமா இருக்கும். பிசினஸ் பீப்புளுக்கு வந்து பிசினஸ் பண்ற பிளேஸ்ல இருக்கும்போது வீட்டுல என்ன நடக்குது, வீட்டுல லாக் பண்ணிட்டு வரக்குள்ள என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ரெகக்னேஷனா இருக்கும், கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்றதுதான். இது ஒரு ஆப்ஷன் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாம இதை பத்தி உங்களுடைய கருத்துனது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ண நம்ம சோசியல் மீடியா இருக்கு, அதாவது இன்ஸ்டாகிராம் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லா ப்ராடக்டோட ஆஃபர் லிங்க்கும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எங்கன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், அதுக்கு வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.